கோயில் 2000 ஆண்டுகள் பழமையான கோயில்களில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இக்கோயில்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். முன்னதாக 1750ஆம் ஆண்டு இக்கோயிலில் மார்த்தாண்டவர்மா மன்னரால் கோயில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளால் 275 ஆண்டுகளாக இந்த கோயிலில் குடமுழுக்கு நடத்தப்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் நியமித்த நிபுணர் குழுவின் அறிவுறுத்தலின்படி பத்மநாபசுவாமி கோயிலில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. அந்த நேரத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக முடங்கிய புனரமைப்பு பணிகளும் 2021ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கி நடைபெற்றது. தற்பொழுது பணிகள் முடிவுற்றுள்ள நிலையில் நடத்தப்படும் முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள கோபுரத்தில் 3 புதிய கலசங்கள், சந்நிதியில் ஒற்றைக்கால் மண்டபத்தில் 3 ஒரு கலசம் என உள்ளிட்ட 4 கலசங்களில் இன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து புதிய விஸ்வசேனன் சிலை பிரதிஷ்டை, கோவில் திருவம்பாடி ஸ்ரீகிருஷ்ணர் சந்நிதியில் அஷ்டபந்த கலசம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்று வருவது கேரள மக்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை கொண்டாடி வருகின்றனர். கும்பாபிஷேகத்திற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் விஸ்வநாதன், அருள்நகர் திருவாதாங்கூர் மன்னர் குடும்ப பிரதி லட்சுமிபாய் தன்புராட்டி ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை உள்ளே அனுமதிப்பதற்கு முன்பாக பாதுகாப்பு படையினர் தீவிர பரிசோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதித்தனர்.